சாவு வரைக்கும் நான் ஓட்டு போடுவேன் உங்களுக்கு. ஏற்கனவே இன்னவங்களே ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களே. சுயேட்சா நிக்கிறவங்க தான் இந்த ஊருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஒரு பசு வசதியும் கிடையாது. சொசைட்டிக்கு வந்து 3 கிலோமீட்டர் நாங்க போறோம். அப்புறம் எதுக்கு நாங்க ஓட்டு போடணும்? சூரியனுக்கும் போட போறது இல்ல, ரெட்டலையும் போட போறது, நட போறது. சத்தியத்தை ஜனம் காத்து வர சாமி தரும் பல நூறு வர அண்ணனுன்னா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும் முன்பே. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்எல்ஏ எல்லாம் மக்களை சந்திக்க வராரா? யாரும் கிடையாது. வந்தாங்க அப்படின்னா நெச்சம் சாத்தி போடுவோம். யாருமே வரக்கூடாது. ஊர் பக்கம் யாரும் வரக்கூடாது. நாங்களாவே எல்லாமே செஞ்சுக்கிறோம். எதுக்கு செய்யறோம்? எதுக்கு வராங்க? ஓட்டு கேட்க மட்டும் வராங்க. அப்புறம் வந்து ஏதாவது செய்துக்காங்களா? ஒரு பசு வசதியும் கிடையாது. சொசைட்டிக்கு வந்து 3 கிலோமீட்டர் நாங்க போறோம். அப்புறம் எதுக்கு நாங்க ஓட்டு போடணும்? உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன அடிப்படை வசதி கம்மியா இருக்கு? அமராதிக்காக இல்லவே இல்லை. 2 கிலோமீட்டர் போய் வர வேண்டியதா இருக்கு. அப்புறம் பஸ் வசதி இல்லை. 3 கிலோமீட்டருக்கு மேலதான் போகணும் பஸ் வசதி. மக்களோட மக்களா இருந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் தனிச்சு நிக்கிறேன். கட்சியோ ஜாதியோ எந்த சப்போர்ட்டும் கிடையாது. மக்கள் ஒரு ஆளா நிக்கிறேன். நீங்க எனக்கு ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல கட்சி ஜாதின்னு ஓட்டு போடுவீங்களா? ஜாதிக்கு ஓட்டு போடுறாங்க செய்யறேன்னு நீங்கன்னா கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன். கண்டிப்பா நான் அவங்கள மாதிரி ஏமாத்த மாட்டேன். சுயேட்சையா நிக்கிறதுனால நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்களா இல்ல கட்சி ஜாதி பத்தம் ஓட்டு போடுவீங்களா? அப்படி இல்ல, கட்சி ஜாதி எல்லாம் அது அப்புறம் சரியப்பட்டது. ஓகேண்ணா, மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க போடுறாங்க. சரிண்ணா. இந்த ஜெயிச்சு போற எம்எல்ஏ எல்லாம் 5 வருஷம் இருக்காங்கன்னு அவங்க திரும்பி வர மாட்டாங்க ஊருக்கு. அன்னைக்கு ஓட்டு தான், அதுக்கப்புறம் எங்க வராங்க? அவங்க வந்து அதுல வந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலாங்கிறத பாக்குறாங்க. பொதுமக்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க. கரெக்டா சொல்றீங்க. கரெக்ட். அந்த ஒரு ரீசன் தானே தவிர நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரலன்னு. எனக்கு அது அவசியமும் இல்லை. சரிங்களா? அதே போல பதவி ஆசையிலும் வர கிடையாது. ஏன்னா வீட்டு வரி தண்ணி வரி எல்லாமே கட்டுறோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். தண்ணியும் சரியா வர்றது கிடையாது. ஆனா வரி வசூல் பண்ண மட்டும் வந்தா எப்படி நாங்க கொடுக்கறது? எதுவும் பண்றது? மக்களோட மக்களா ஒரு எம்எல்ஏ இருக்கணும். 4 மாசத்துக்கு ஒரு தடவை பஞ்சாயத்து வரையா வந்து உட்காந்து அந்த பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் என்னன்னு சொல்லுவேன்னு கேட்டு செஞ்சு கொடுக்குற ஒரு ஆளா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வரேன். சரி, எனக்கு ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு? கண்டிப்பா பண்ணுவோம். பஸ் வசதி கிடையாது. நாங்க 2 வீலர்ல போய் மீன் சுட்டு போய் தான் பஸ் ஏறணும். உண்மையாவே மாற்றம் வரணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? அவங்கள மாதிரி நான் ஏமாத்த மாட்டேன். ஓட்டுக்காக மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. காசு கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. இன்னும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. பரவாயில்லண்ணே, இதெல்லாம் மாத்தணுங்கிறதுக்காக தான் நான் சுயேட்சையாவே நிக்கிறேன். இத்தனை கட்சி இத்தனை ஜாதி எல்லாம் தாண்டி தனி ஒரு ஆளா நம்ம நிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக சத்தியமா இல்லை. அவசியம் நான் உண்மையா நினைச்சது என்னன்னா, இந்த நம்பருக்கு போன் அடிச்சு நம்ம தனியா பேசுவோம். இந்த ஊருக்காக ஊரே போய் சப்போர்ட் பண்ணுவோம். அவருக்கு சுயேட்சை தான் செய்வாங்க. வந்தவங்களே திரும்பி வந்து ஏற்கனவே இன்னவங்களே ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களே. சுயேட்சா நிக்கிறவங்க தான் இந்த ஊருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா. சரியா? இன்னும் சிறப்பா எப்படி செய்யணுமோ நீட்டா செய்வோம். சாலை பிரச்சனை இருக்கு. கங்கை சோபுரம்ட்டு வித்தியார்கிட்ட வரைக்கும் ஜெயகுண்டத்துக்கு போறது. அது மாதிரி குளத்தை சுத்தி காம்பவுண்ட் கட்டணும். அதெல்லாம் நிறைய இருக்கு. பஸ் பெருந்து வசதி சுத்தமா இல்லைங்க. ஜெயிச்சு போய் இந்த 5 வருஷம் ஆண்டு காலம் இருக்குல்ல, அந்த 5 வருஷம் அவங்க இருக்கிறதுல மக்களை வந்து எத்தனை தடவை சந்திக்கிறாங்க? சந்திக்கவே இல்லைங்க. ஒரே ஒரு நாள் ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே வருவாங்க, போடுவாங்க. அந்த நன்றி சொல்ல வருவாங்க. சரிங்க. மறுபடியும் இடையில வரமாட்டாங்க. இடையில வந்தது கிடையாது. எப்பயுமே வரமாட்டாங்க. கிடையாது. ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? அதான் இந்த நட எங்க ஊர் பசங்க சொல்லிட்டு இருக்கானோ, ஓட்டு கேட்க வந்தா யாரும் உள்ள விட கூடாது. இத்தனை ஆண்டு காலம் யார் யாரும் நம்பி ஓட்டு போட்டீங்க. சரியா? சரி, சுயேட்சையா நான் நிக்கிறேன். சரி. எனக்கு ஓட்டு போடுவீங்களா இல்ல கட்சி ஜாதி பார்த்து ஓட்டு போடுவீங்களா? இந்த நட கட்சிக்கு நாங்க ஓட்டு போடுறதா முடிவு பண்ணலைங்க. யார் தனியா ஓட்டு போடுறது என்ன எங்களுக்கு கட்சிக்கெல்லாம் போட்டு அழுத்து போச்சு. சூரியனுக்கும் போட போறது இல்ல, ரெட்டலையும் போட போறது, நட போறது. எதுவும் தனியா நின்று அவங்களாச்சும் ஒரு பேர் விட வந்தா ஏதாவது செய்வாங்களான்னு பார்க்க வேண்டியதான். கண்டிப்பா அதை பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த நம்பிக்கை என்னைக்கு நான் காப்பாத்துவேன். ஒரு நட நீங்க ஜெயிச்சு எல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் தானா ஆட்டோமேட்டிக்கா எப்ப வேணாலும் சந்திக்கலாம்ல நேரடியா. எப்ப வேணாலும் சந்திக்கலாம். அதுக்கான வந்தது கவர்மெண்ட் வீடு அப்படி கட்டி அப்படியே போட்டு போறோம். அது என்ன தெரியல. இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறேன்? மாத்தணும்னா நம்ம இதெல்லாம் மாத்தணும்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நல்லது யாரு பண்றாங்கன்னு பார்த்து மட்டும்தான் ஓட்டு பண்ணுவாங்க. கண்டிப்பா செஞ்சீங்கன்னா சாவு வரைக்கும் நான் ஓட்டு போடுவேன் உங்களுக்கு.